என்னதான் நம்ம பார்த்து பார்த்து செஞ்சாலும், ஒரு சில பேர்கிட்ட நம்ம குட் காம்ப்ளிமெண்ட்ஸ் வாங்குறது ரொம்ப கஷ்டம். நல்லாவே இருந்தாலும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. "டேய் நல்லா இல்லைனா மட்டும், நீ அன்னைக்கு செஞ்சது தான் நல்லாருந்துச்சு" அப்படின்னு சொல்லுவாங்க. இத அப்பவே சொன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நல்லா பண்ணலாம். பட் சொல்ல மாட்டாங்க. சின்ன வயசுலலாம் அம்மா அடிக்கடி "நல்லா இருக்கா? நல்லா இருக்கான்னு?" கேட்பாங்க. என்னடா இதையே கேட்குறாங்கன்னு தோணும். ஆனா நான் அம்மா ஆனதுக்கப்புறம் தான் அதனோட வலி என்னன்னு தெரியுது. உடனே சில பேர் "நல்லா இருந்தா சொல்லியிருக்க மாட்டாங்களா?" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லைங்க. ஓரளவுக்கு நான் நல்லா தான் சமைப்பேன். உங்கள்ல எத்தன பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆக்சுவலா இது சண்டே எடுத்த வீடியோ. சாரி மண்டே போஸ்ட் பண்ணுறதுக்கு. எல்லாருக்குமே தெரியும் சண்டேனா கொஞ்சம் லேசியா தான் போகும் அப்படின்ட்டு. நான் அன்னைக்கு என்ன பெரிய மெனுலாம் ஒண்ணும் பிளான் பண்ணல. ஹஸ்பண்ட் வந்து மீன் புடிச்சிட்டு வந்திருந்தாங்க. அத தான் குழம்பு வைக்கலான்னு ரெடி பண்ணிட்டுருந்தேன். மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் மீனாக தான் இருக்கும். ஏன்னா அடிக்கடி இவங்க போய் பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. எனக்கு சிக்கன், மட்டன் இதெல்லாம் தான் அதிகம் பிடிக்கும். மீன் அவ்வளோவா பிடிக்காது. பிடிக்கலைனாலும் செஞ்சு தானே ஆகணும். ஆனால் என் பசங்க என்ன செஞ்சாலும் சாப்பிட்டுக்குவாங்க. வேணான்னுலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்களே க்ளீன் பண்ணியும் குடுத்துருவாங்க. எ கொஞ்சம் பெருசா அந்த மாரி இருந்துச்சு. அதனால சரி கட் பண்ணிக்கலான்ட்டு எல்லாம் 3, 3 பீஸா போட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் சமைச்சதே இல்லைங்க. மேரேஜ்க்கு அப்புறம் தான் சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ எவ்வளவோ பரவால்ல. அப்புறம் அதெல்லாம் வாஷ் பண்ணி குழம்பு வச்சு ரெடி பண்ணியாச்சு. சாப்பிட்றதுக்கு கிட்டத்தட்ட 11:00 ஆயிடுச்சு. அன்னைக்கு டே இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.